ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். ஜாம்பி பேட்டில் டைக்கூன் அப்படின்ற கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஜாம்பிஸ்லாம் நிறைய பேர் வரப்போறாங்க. அதுக்குள்ள நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம பாதுகாப்பா அமைச்சுக்கணும். அதுதான் கான்செப்ட். இது பாருங்க, முதல்ல இந்த டைக்கூனை தொடருங்க, அது ஃப்ரீன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஜாம்பி பேட்டிலுக்கான ஏற்பாடுலாம் இங்க நடக்குமா? அது மூலியமா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். இப்ப $1000 வச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் இங்க ஒரு சயின்டிஸ்ட வர வைக்கணும். ஏன்னா என்ன மாதிரி வைரஸ் கண்டுபிடிச்சாதானே அந்த நம்ம வைரஸை எதிர்கொள்ள முடியும். அதுக்காக சயின்டிஸ்ட் இங்க ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, இப்ப நம்ம கிட்ட $670 தான் இருக்கு. ஓகேவா? இன்னும் காசு இங்க சேரும் பாருங்க. இங்க எவ்வளவு சேர்ந்திருக்கு? $600 சேர்ந்திருக்கு. இதை எடுத்துக்கணும். இங்க டபுள் கேஷுக்கு இன்னும் அது ஆன் ஆகல. இங்க ஏதோ வைக்கிறதுக்கு $100 கேட்கறாங்க. என்னன்னு பாப்போம். ஏதோ ஒரு மிஷின் மாதிரி இருக்குங்க. கன் இருக்குங்க. அது பாருங்க, கன் தேவைன்னா திடீர்னு ஜாம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த கண்ணை கூட எடுத்துக்கலாம். அது பாருங்க, எடுத்துக்கிட்டேன் பாருங்க. கையில ஒரு கன் இருக்கு பாத்தீங்களா? என் கையில திடீர்னு ஒரு வேலை ஜாம்பி வந்துட்டாங்கன்னா இங்க நம்மளே ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டியதான். இப்போதைக்கு நம்ம கண்ணை திருப்பி வச்சிடலாமா? இல்லங்க, எத்தனை வாட்டினாலும் கண்ணை எடுத்துக்கலாம் போல. மக்களே, என் கையில நல்லா பாருங்க, கன் இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த கண்ணை வச்சு நான் ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. புல்லட் எல்லாம் போது பாத்தீங்களா? ஷூட் பண்ணலாம். இது பாருங்க, ரீலோட் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு கண்ணு தேவையில்லை மக்களே. நம்ம இந்த இடத்த டெவலப் பண்ற வேலையை பண்ணுவோம். என்னென்ன டெவலப் பண்ண வேண்டியிருக்கு இன்னும்? இங்க செவர் வைக்கிறதுக்கு $50 தானா? செவர் வச்சிரு. ஓகே மக்களே, பாருங்க, இப்ப செவர் வச்சு சூப்பரா ஒரு பங்கர் மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப காசு எவ்வளவு சேர்ந்திருக்கு? அப்பா, $2000 அதுக்குள்ள சேர்ந்துச்சு மக்களே. ஓகே, இங்க செவருக்கானது. செவர் இன்னும் ஹைட்டா வந்துருச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் ஓனர் டோர். இங்க நான் மட்டும்தான் மக்கள் வர முடியும், வேற யாரும் வர முடியாது. பாருங்க, ஜாம்பிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊர் முழுக்க ஜாம்பிஸ் வருவாங்க. இப்ப இந்த கடவுளை நான் மட்டும் தான் நுழைய முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ஓனர் டோர் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? இங்க ஒரு சயின்டிஸ்ட வர வைக்க $500 தேவையாம். வர வச்சுக்கோ சயின்டிஸ்ட் சார். எந்த வைரஸ் வந்தாலும் சரி கண்டுபிடிச்சு நீங்க ஆரம்பத்துல அழிச்சிருங்க. ஓகே, இங்க ஒரு சயின்டிஸ்ட வர வைக்க $1000 வர வச்சிடலாம். இங்க ஒரு சயின்டிஸ்ட வர வச்சுட்டுமா? ஓகே, இங்க ஒரு சயின்டிஸ்ட் $1500 நம்ம கிட்ட காசு இல்ல மக்களே. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அங்க நம்ம மிஷின்ல காசை போய் எடுத்துட்டு வரணும். நம்ம மிஷின்ல எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா? இப்ப நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு இருக்கு என்ன மக்களே தெரியும்? $3000 கிட்ட இருந்தது, நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த 1500 கொடுத்து சயின்டிஸ்ட் வர வைக்க முடியாது. சயின்டிஸ்ட் லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த வைரஸ்க்கான சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சயின்டிஸ்ட வர வச்சிரு. இந்த சயின்டிஸ்ட வர வச்சிட்ட மக்களே. இந்த இடத்துல நமக்கு தேவையான கன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. தேவைன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். எப்பயாவது நமக்கு தேவைப்படுதுன்னா எடுத்துக்கலாம். அந்த பாருங்க, கன் எல்லாம் இருக்கு பாருங்க. ஓகேவா? இன்னும் என்ன டெவலப் பண்ணோம்? இங்க விண்டோ போடுறதுக்கு $800 தேவைங்க. $800 நம்ம கிட்ட இருக்கு. விண்டோ போட்டுலாம் மக்களே. பாருங்க, இருங்க, விண்டோவை போட்டுலாமா? இவங்க ஜன்னல்லாம் வந்துருச்சா? இப்ப டாப் இடத்த போடணும். வால் இன்னும் வால் டெவலப் பண்ணுமா என்ன? ஆமாங்க, இன்னும் வால் அதிகமாக்கிடுச்சு. இன்னும் டாப் இடத்த க்ளோஸ் பண்ணணும் மக்களே. அதுக்கு ஏற்ற வேலையை பண்ணணும். இருங்க, $2 எவ்வளவு சேர்ந்துருக்கு பார்ப்போம் மக்களே. இப்ப $5000 சேர்ந்துருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? $5000 சேர்ந்தது எடுத்துக்கிட்டேன். இங்க லேப் வால்ஸ் இருக்கு பாருங்க, இதை போட்டுருவோம். இந்த சயின்டிஸ்ட் இங்க வேலை பார்க்குற இடம் க்ளோஸ்ல இருக்கணும்ல, அதுக்காக க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா. இது 500. இங்க ஒரு கன் வந்துடும் பாருங்க. 500க்கு 750க்கு ஒரு கன்னு. நிறைய கன் வருது பாருங்க மக்களே. நம்ம ஜாம்பி திடீர்னு வந்துச்சுன்னா இந்த கண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். இருங்க, இந்த கண்ணை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா? இப்ப இந்த கண்ணு தான் கையில வச்சிருக்க மக்களே. ஜாம்பிங்க வந்தாங்கன்னா டக்குன்னு அவங்க ஷூட் பண்ண. இருங்க, ஷூட் பண்ணி காட்டுறேன். இங்க வாசல் வழியா தானே ஜாம்பி சொல்லுவாங்க. இப்படி இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டே இருக்கலாம் மக்களே. பாத்தீங்களா? செம்மையா ஷூட் பண்றேன்னா. ஓகேவா? ரீலோட் பண்ணோம்னா ரீலோட் பண்ணிக்கலாம். அது ரீலோட் பண்ணிட்டேன்னா எந்த சைடு வந்தாலும் டக்குன்னு ஷூட் பண்ணலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு கண்ணெல்லாம் தேவையில்லை மக்களே. நம்ம சாதாரண மாதிரியே இருப்போம். என்ன கண்ணு இல்லாம இருக்குது எப்படி? என்னங்க கண்ணோடயே இருக்கேன். கன் எனக்கு தேவையில்லையே. கன் இல்லாம இரு. என்னங்க கையில கண்ணு இருந்துகிட்டே இருக்கணுமா என்ன? இதை வைக்கவே முடியாதாப்பா? இந்த இடத்துல வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியல நண்பர்களே. என்னது இது? இந்த கன்னோட நான் எப்படி சுத்த முடியுங்க? கண்ணே தேவையில்ல. ரைட், கன் இல்லாம இருக்க நண்பர்களே. இப்ப ஓகேவா? அடுத்த டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். எப்ப இப்ப $9000 சேர்ந்துச்சு மக்களே. இங்க பாருங்க, செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம காசை கொடுத்துட்டா இந்த மேல சவர் வந்துடும் நினைக்கிறேன். இருங்க, காசை கொடுத்துடலாம் மக்களே. பாருங்க, சவர் வந்துருச்சா? நம்ம இப்ப சேஃபா இருக்கும். அடுத்து லைட்ஸ். இங்க லைட்ஸ் எல்லாம் போடணும்னா இது பாருங்க, லைட்ஸ் எல்லாம் வந்துச்சா? சூப்பரா இருக்கா. இந்த இடமே எவ்வளவு பளிச்சுன்னு மாறி வச்சு பாருங்க மக்களே. இங்க கதவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது தெரியல. இது பாருங்க, ஐயோ ஜாம்பி சொல்றாங்க. ஐயோ கடிச்சிட்டாங்க. ஜாம்பி ஒருத்தன் கடிச்சிட்டாங்க. என்ன பாருங்க, எவ்வளவு வீக் ஆயிட்டேன் பாருங்க. வெளியே போனோடனே ஜாம்பி வராங்க. இது பாருங்க, வெளியே போனோடனே ஒரு ஜாம்பி வரான். நம்ம உஷாரா இருக்கணும் மக்களே. நான் கொஞ்ச நேரம் இப்ப காலியா இருப்பேன். ஆனா எனக்கு லைஃப் இப்ப திரும்ப ஏறுது பாருங்க. உள்ள வந்துட்டா திரும்பி ஏறுது. MP5 என்னன்னு தெரியல. வாங்கிடலாமா? இது கண்ணுங்க. அடுத்து P19 ஒரு கன்னு. எப்பா, என்னென்னமோ கன் இருக்கு. இது M16 ஒரு கன்னாங்க. எப்பா, கன்னை பாருங்களேன். ரெசிடென்ட் ஈவில்ல கன்னை பாக்குற மாதிரியே இருக்குங்க. அதுக்கப்புறம் இது எவ்வளோ? வெப்பன் வால். வெப்பனுக்கான செவரா இது? ஓகே. அந்த ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கலாம் பாருங்க இந்த இடத்துல. வெளியே ஒரு ஜாம்பி நிக்குது பாருங்க. வெளியே பாம்பு வச்சுட்டு நிக்குதுங்க. அது ஐயோ, நம்ம இங்க இருந்தே ஷூட் பண்ணிடலாமா அந்த ஜாம்பியா? இருங்க, வெளியே நிறைய ஜாம்பிஸ் இருக்கு மக்களே. கதவுலாம் உடைச்சிட்டு இருக்கு பாருங்களேன். ஐயோ இருங்க, இந்த கன் எடுத்து இதோட கதையை முடிக்கிறேனா இல்லையா பாருங்க.
கண்ணு எடுத்துட்டேனா? இல்ல இன்னும் எடுக்கல மக்களே. அது அங்க இருந்து பாம்லாம் போட்டு என்ன சாவடிக்க பாக்குது மக்களே. ஏய் வா, நீ வா, இருங்க. சாவு 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 சாப்பிடுங்க. அதை ஷூட் பண்றேன் பாருங்க, தெரியுதா? இன்னும் இது காலி ஆக மாட்டேங்குது மக்களே. இன்னும் அது காலி ஆகல மக்களே. காலியாகும். ஐயோ, என் லைஃப் தான் காலி ஆயிட்டு இருக்காது. எங்க இருந்து அட்டாக் பண்ணுதுன்னு தெரியல மக்களே. என்ன அட்டாக் பண்ணுது, என் லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்களா. ஐயோ சயின்டிஸ்ட் சார், என்ன சார் பண்றீங்க? எல்லாம் 4 சயின்டிஸ்ட் 6 சயின்டிஸ்ட் உட்காந்துருக்கீங்க. சீக்கிரமா அந்த வைரஸுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அதே மாதிரி எனக்கு எழுத்து தேவை. எனக்கு எழுத்துக்கு என்ன பண்றது, ஏதாவது ஐடியா கொடுங்க மக்களே. நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லிட்டோம், அவர் கொஞ்சம் நமக்காக ஹெல்ப் பண்ணுவாரு. முதல்ல இவங்க எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் ஷூட் பண்ண முடியும். எங்க மக்கள் இருக்காங்க? இப்ப போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையே எங்கேயும். தெரியல மக்களே. இப்ப நம்ம கண்ணை வச்சிருவோம். அடுத்து டெவலப்மெண்ட் வேலையை பண்ணுவோம். எங்க காசு எடுத்துப்போம். காசு எவ்வளவு சேர்ந்துருக்கு? இங்க ஒருத்த இல்லங்க, என்னோட நிழல் தாங்க. காசு நிறைய சேர்ந்துருக்கு மக்களே. காசை வச்சு என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியும்? இங்க என்னங்க வேற ஒருத்தன்? ஓஹோ, ஜாம்பி கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க கூடாதுங்க. நம்மள மாதிரி பிளேயர்ஸும் நம்மள அட்டாக் பண்ண வருவாங்க போலங்க. அது பாருங்க, வந்துட்டாங்க ஒருத்தன். இது பாருங்க, ஷூட் பண்ணிட்டு இருக்கான். வாங்க 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 வாங்க. அவனை நான் காலி பண்ணிட்டேங்க. அவனை என்னைய ஷூட் பண்ண வரியா? அதுவும் ஏன் இடத்துக்கே என்ன ஷூட் பண்ண வரியா? தொலைச்சிருவேன். ஏய் ஏய் இவனங்க அவன் இடத்துல இல்லாம என் இடத்துக்கு எதுக்குங்க வந்தான்? ஐயோ, இங்க பாருங்க, ஷூட் பண்ணிட்டு. என் இடத்துக்கு எதுக்கு இவன் வந்தா? மக்களே என்ன பாருங்க, என் இடத்துல வச்சு என்ன காலி பண்ணிட்டு இருக்கான் மக்களே. அவனை நீ மாட்டினடா பம்பர் கட்ட மண்டியா. அவன் என்னங்க என்னென்னமா கண்ணு வச்சிருக்காங்க. எல்லா கண்ணு வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஒரு நல்ல கண்ணு எடுத்தாதாங்க அவனை அட்டாக்கே பண்ண முடியும். ஐயோ என்னங்க, எவ்வளவு கண்ணு வச்சிருந்தா ஒன்னும் பண்ண முடியல. படிக்கட்டுல மேல ஓடிடலாமா? எப்ப மேல வந்துட்டாங்க. அவன் மேல ஜாம்பி வருதுங்க. ஐயோ ஜாம்பி அட்டாக் பண்ணுங்கடா. என்னையா அட்டாக் பண்றீங்க? என்னையா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன காலி பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இடத்துக்குள்ள அவன் எப்படி வந்தாங்க? முதல்ல அவனை எப்படியே துரத்தணும் மக்களே. இவங்க இருக்கிற கண்ணு வச்சுதான் நம்ம ஷூட் பண்ண முடியும். ஜாம்பிலாம் வந்துருச்சுங்க. ஐயோ ஜாம்பிலாம் வந்துருச்சுங்க. ஜாம்பியை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாம்பி காலியாவது. எங்க ஜாம்பியை காலி பண்ணிட்டாங்க. ஜாம்பியை காலி பண்ணிட்டேன். அந்த பிளேயர் ஏன்னா நான் நிறைய கண்ணை எடுத்து வச்சுக்க போறேங்க. ஏன்னா கண்ணு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இருங்க, இந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டேன் மக்களே. கண்ணு நம்ம கையிலே இருக்கிறது தான் நல்லது. தேவைப்படுதே இல்ல. 3 கண்ணு தான் வச்சுக்க முடியுமா? இவங்க இந்த கண்ணு எப்படி ஷூட் பண்ணதை பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க, மிஷின் கண்ணு மாதிரி இருக்கு. அவனை ஏன் எடுத்துக்கே வராங்க அவனுங்க? ஐயோ, என் கதையை ஜாம்பி முடிக்க போறாங்க. முடிச்சிட்டாங்க, என் கதையை முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, இப்ப என்கிட்ட 3 கண்ணு இருக்கு. என்ன திரும்பி ஒரு கண்ணோட வந்துட்டேன். அப்ப திரும்பி நான் கண்ணை எடுத்துக்கணும் போல. என்ன இங்க போய் எடுத்துக்கிறேன். இந்த ஷார்ட் கண்ணெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நல்ல கண்ணுங்க இது. அடுத்து இது மிஷின் கண்ணு தானே. மிஷின் கண்ணு எடுத்துப்போம். எடுறா மிஷின் கண்ணை. எடுக்க முடியல. எடுத்துட்டாங்க. இந்த இது எப்படி சொல்றது பார்ப்போம். வந்து பாருங்க, எப்படி சூப்பரா ஷூட் பண்ணுங்க. இதை டக்குன்னு ஷூட் பண்ணுது. இருங்க இந்த வராம பாருங்க. வாசல் கிட்ட ஒருத்தன் காலி பண்ணிட்டேன். இந்த கதவுல வர முடியாது இல்ல? எப்படி வராங்க அவனுங்க? அப்ப வருவாங்க போலங்க. இந்த கதவை தாண்டி கூட அவனுங்க. இங்க என்னது கதவு? ஐயோ, என்ன அங்க இருந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறாங்க. என்னங்க இது? நம்ம ராக்கெட் லான்ச்சர் இன்னும் வாங்கலையோ? இருந்த ஸ்டேருக்கான வாழை போட்டுலாம். வேற நம்ம டெவலப்மெண்ட் கொஞ்சம் பண்ணிடலாங்க. இங்க இந்த ஒரு கண்ணு காலியா பண்ணிட்டோங்க. யூஸ் பண்ணி இந்த கண்ணை எடுத்துக்கலாம் மக்களே. M16 ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டேன். இந்த கண்ணை எடுத்துக்கிட்டேன். M16 கண்ணை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ண வேண்டியதான். எவனாவது வாசல் கிட்ட வந்தாலே போட்டு தள்ளிடலாம் மக்களே. வாங்கடா இப்ப வாங்கடா. அங்க வரைஞ்சு பாருங்க, நிறைய ஜாம்பிஸ். இப்ப வாசல் கிட்ட வரப்போறான். நீ எல்லாமே ஷூட் பண்ணலாம். வா பாருங்க, வாசல்லே காலி பண்றேன் பாருங்க. வாசல் கிட்ட வா. இது பாருங்க. இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போல. ஜாம்பியை ஷூட் பண்ணாம என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்னப்பா இவன் என்னைய ஷூட் பண்ண கூடாதுங்க. இவன் என்னைய திரும்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்கோ. இவன் என்ன மாதிரி ஒரு பிளேயரு ஜாம்பியை ஷூட் பண்ணுறானா என்ன ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாருங்க, எங்காவது இருந்து என்ன ஷூட் பண்ணுவான் பாருங்களேன். இருங்க, இவன் கதையை முடிச்சாதாங்க முதல்ல நம்ம ஃப்ரீயா விளையாட முடியும். எங்க இருக்கான்? எங்க காணவன்? இங்க இருங்க, ஒரு மிஷின் கண்ணை என்ன எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேங்க. முதல்ல இவன் கதையை முடிச்சாதான் மக்களை நம்ம ஃப்ரீயா விளையாட. என்னங்க எங்க இருந்துங்க பாம்பெல்லாம் வெடியுதுங்க? என்னங்க நடக்குறீங்க? என்னென்னமோ நடக்குறீங்க. அவன் எங்க? அவனை முதல்ல முடிச்சாதாங்க நான் ஃப்ரீயா இருக்க முடியும். சயின்டிஸ்ட் சார், இன்னும் என்ன சார் பண்றீங்க? சீக்கிரமா ஏதாவது கண்டுபிடிங்க சார். நிறைய ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க பாருங்க 6 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஏதாவது பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சாதானங்க நம்மளும் தப்பிக்க முடியும். இதை பாருங்க, வரான் பாருங்க பைத்தியக்காரன். இதே வாடா. எனக்குனே வராங்க அவன். இது பாருங்க, படிக்கட்டுல விழுந்து. அந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க திரும்ப அவன். நம்ம ராக்கெட் லான்ச்சர் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இருங்க, வேற ஏதாவது வெயிட்டான கண்ணி எடுத்துக்கோங்க. எங்க இருந்தோ திரும்ப ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அவன். நமக்குனே வராங்க பாருங்க கேம்ல. இல்ல எங்க இருக்கான் அவன்? அந்த மண்டை எங்க இருக்கான்? அவனை இந்த வாட்டி போட்டு தள்ளாம விடக்கூடாது. எங்க இருக்கான்? இல்ல இங்க
ஏய் எங்க இருந்துங்க வந்து பாருங்க, என் பின்னாடி தாங்க இருந்திருக்கான் அவன். என்னங்க அவன் கையில ராக்கெட் லான்ச்சர் வேற வச்சிருக்காங்க, டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாங்க என்ன. இது பாருங்க திரும்பி திரும்பி ஷூட் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. நான் இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு போறேங்க. அந்த சைக்கோவை வெளியே வர வச்சு நம்ம காலி பண்ணலாம். அந்த சைக்கோ எங்க இருக்கான்? இந்த ஜாம்பி கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் போல, இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போலுங்க. எங்கங்க இருக்கான் அவன்? பாருங்க, எங்க எங்கேயுமே தெரிய மாட்டான் நீங்க அவன். எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல இருக்காங்க, இவன் மட்டும் ஏன் இடத்துக்கு வந்துட்டான் பாருங்க மக்களே. இருங்க நம்ம ஜாம்பியை ஷூட் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். எப்படி ஷூட் பண்ற மக்களே? சாம்பியை கூட ஈஸியா ஷூட் பண்ண முடியுது. ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. ஏதோ பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்டேன் நண்பர்கள். ஐயோ இன்னும் இவ்வளவு சாம்பி வருது. அவ்வளவுதான், கதையை முடிச்சிட்டேன். திரும்பி இந்த இடத்துக்குள்ள வந்தாச்சா, காசு நிறைய சேர்ந்துக்குமே இப்ப. ஏதாவது மிஷின் கன் இதை விட நல்ல கன் ஏதாவது வாங்க முடிஞ்சா கூட வாங்கிடலாங்க. இங்க ஏதோ இருக்கே ஆர்மர்னு ஒண்ணு இருக்கு. ஓ இங்க என்னப்பா, இங்க இன்னொன்னு ஆர்மர். நமக்காக சண்டை போடுவாங்க போலங்க இவனுங்க. நமக்காக சண்டை போடுவாங்க போல. அப்பா ஓஹோ, காயம் பட்டாலும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி கோட்டிங் போட்டிருக்காங்க மக்களே, தெரிதா? இப்ப அந்த போர்ல எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, ஷீல்டு மாதிரி, அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். வாடா இப்ப சொல்லலாம் மண்ட கசாயம் வாங்கு. இல்ல நம்ம ஷீல்டு போட்டே நம்மள காலி பண்றாங்க. இருங்க மக்களே, முதல்ல ஷீல்ட போய் போட்டுடலாம். இங்கதானே ஷீல்ட வாங்கணும். ஐயோ ஐயோ, இங்கதாங்க இருக்கான், இங்கதாங்க அவன் இருக்கான். என்னப்பா இவன் திரும்ப திரும்ப என்ன ஷூட் பண்ணி காலி பண்றான்ப்பா இவன். இவர் அங்க இருந்து மிஷின் கன் வச்சு அடிப்பான் பாருங்க. இது பாருங்க சொல்ல. இவங்க என்ன காலி பண்றதுல என்ன சந்தோஷம் தெரியலங்க. அவன் பேர் என்னன்னு பாக்கலாம் இருங்க. தீரஜ் இல்லங்க, நம்மள அட்டாக் பண்றவன் இந்த பிரபு, இந்த பிரப் கன்ன்றவங்க. சைக்கோ என்ன இதுக்கு அட்டாக் பண்றேன்னு கேட்கலாமா? சரி நம்ம அவங்ககிட்ட கேட்டு என்னத்த புரிய வைக்க போறோம். சரி நம்ம போய் ஆர்மரை போட்டு போங்க. ஆர்மரை போட்டுப்போமா? இதை போட்டுப்போம். இது 20 வரைக்கும் தாங்குமா? ஓகே, இப்ப இந்த கண்ணு எடுத்துப்போம். என்னங்க அவன் திரும்ப திரும்ப என்ன ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவன். அவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. இருங்க இருங்க, இந்த வாட்டி இன்னும் ஸ்ட்ராங்கானதை போட்டுப்போம். ஸ்ட்ராங்கானதை போட்டுக்கிட்டுமா? ஸ்ட்ராங்கான கண்ணி எடுத்துப்போங்க. இதை எடுத்துப்போம். இங்கதாங்க அவன் முடிஞ்சிட்டு இருப்பான். எங்க வாடா 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 மண்டை. எங்கங்க அவன் காணோம்? எப்பவுமே இங்கதானே ஒளிஞ்சிருப்பான், இப்ப என்ன காணாம போயிட்டான்? இருங்க இந்த கண்ணை எடுத்துப்போம். இந்த கண்ணை எடுத்துட்டு அவன் வந்தானா டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன். எங்கங்க வரமாட்டான்? எங்க மேல இருக்கானா? ஐயோ இருங்க இருங்க மக்களே, மேல போறான் மக்களே. மேல போயிட்டு அவன் மேல இருந்தானா அட்டாக் பண்ணலாம். எங்கங்க அவன்? தெரியவே இல்லை, எங்கேயுமே போயிட்டானா? என்ன மக்களே தெரியவே மாட்டான். இப்ப இங்க ஜாம்பிஸ் தான் தெரியுது, தெரியவே மாட்டான். அங்க ஏதோ டெவலப்மெண்ட் கேட்டுருங்க இருங்க. ஓ கராஜ். ஐயோ இங்கே ஜாம்பிஸ் வேற கடிக்கிறாங்க. வால் இங்கே சவர்லாம் போட்டேன். ரைட்டு, இங்க வேற என்னலாம் பண்ண முடியும்? இங்க இங்க என்ன சயின்டிஸ்ட், இங்கேயும் சயின்டிஸ்ட் வராய்க்கலாம் போல மக்களே. ஓஹோ, இங்க இருக்க சயின்டிஸ்ட் வராச்சா காலி பண்ணுவாங்களே அவனுங்க. சயின்டிஸ்ட் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாங்க பாருங்களா. இங்க ஒரு சயின்டிஸ்ட் வராய்ப்போம். இங்க கடிச்சிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து கடிச்சிட்டாங்க. சரி இருங்க நம்ம முதல்ல ஷீல்டை போட்டுப்போம். அவன் எங்கன்னு தெரியல. முதல்ல ஷீல்டு, இந்த ஷீல்டை போட்டுப்போங்க. இது வந்து 30 ஹெச்பின்னு போட்டிருக்கு, அப்ப ரொம்ப புல்லட்டை தாங்கும்னு அர்த்தம். இருங்க இந்த ஷீல்டை போட்டுப்போம். ரைட்டா மக்களே, இந்த ஷீல்டை போட்டுட்டோம். இப்ப கண்ணு என்ன எடுத்துக்கலாம் மக்களே? இன்னுங்க ஜாம்பிங்லாம் வருது. இருங்க கண்ணு இதை எடுத்துக்கலாமா? ரைட்டு, 2 கண்ணு என்கிட்ட இப்ப இருக்கு. இப்ப நம்மள உள்ள இருந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவன் கேம் விட்டு போயிட்டான் போலங்க. அது பாருங்க, ஏன்னா பாருங்க அவன் கேம் விட்டு போயிட்டாங்க. எப்பா எப்பா என்ன சாவடிச்சாங்க அவன் தான். சரி இப்ப அவன் கேம் விட்டு போயிட்டான். நமக்கு காசு இப்ப நிறைய சேர்ந்துருக்கும். இருங்க அதுல போய் காசு எவ்வளவுதான் சேர்ந்துருக்குன்னு பார்ப்போம். மக்களே எவ்வளவு காசு தெரியுமா சேர்ந்துருக்கு? எப்ப எக்கச்சக்கம் சேர்ந்துருக்குங்க. இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு? $71,000 இருக்குங்க. எதுனாலும் நான் இப்ப வாங்க முடியும், எல்லாத்தையும் வாங்கணும் நான். இப்ப அவன் அடிக்கிறதுக்கு அவன் இல்ல, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடலாம். இது எவ்வளவு? சயின்டிஸ்ட், இங்க சயின்டிஸ்ட் வர வைக்கலாமா? சயின்டிஸ்ட் வர வை, சயின்டிஸ்ட் வர வை, சயின்டிஸ்ட் வர வை. வேலை பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்த கவர் பண்றது எப்படி? கவர் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணும். பாருங்க. ஓஹோ, இதுக்கப்புறம் தான் ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் கிடைக்கும் போலங்க. பாருங்க இப்பதான் வந்து இந்த AK-47 எல்லாம் வந்துருக்கு பாருங்க. போக போகதான் அதான் இந்த மாதிரி அவன் நிறைய நல்ல பெண் வச்சு நம்மளை போட்டு டப்பு டப்புன்னு காலி பண்றாங்க. அதுவும் இல்லாம அவன் நல்ல கேம் விளையாட தெரிஞ்சவன் போல. நம்மள ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பே தர மாட்டான், அதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நண்பர்களே. அதனாலதான் நம்ம தொடர்ச்சியா காலி ஆக்கிட்டே இருந்தோம் நண்பர்களே. இந்த ஜாம்பி கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு இடத்த நம்ம டெவலப் பண்ணோம் நண்பர்களே. அதுக்குள்ள ஆளுங்க காலி பண்றது இங்க ஒரு பிளேயர் வந்திருக்கான் பாருங்க. பாருங்க இவன் அவன் இடத்த டெவலப் பண்றதை விட்டுட்டு நம்ம இடத்துக்கு வந்துடலாம் மக்களே. நிறைய இடம் இருக்கு பாருங்க. அங்க ஒரு பங்கர் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பங்கர் இருக்கு. இவனுங்க அவங்க பங்கர் விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க பாருங்க ஒருத்தன் விழிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இங்க இருந்தே இவனை ஷூட் பண்ணலாமா? இப்ப என்னங்க படுது அவன் மேல. படுதுங்க 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 ஓடு. இப்ப ஜாம்பி கிட்ட கறி வாங்கிட்டு இருக்கான். சரி
இதே மாதிரி தான் நண்பர்களே, அவன் என்ன பிளேயர்ஸுக்குள்ள அடிச்சுக்கவே கூடாது. பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாம்பி தான் காலி பண்ணும். ஆனா அதை விட்டுட்டு அவன் என்னையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.